ராம நாராயண ராம. இன்று நாங்கள் சமூகத்திற்கு திசையை வழங்கும் குருமார்கள் மற்றும் சமநிலையை அளிக்கும் சந்நியாசிகள் சத்குருக்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசப் போகிறோம். சமூகத்தில் குருமார்களின் முக்கியத்துவம் என்ன, வாழ்க்கையில் சரியான வழிகாட்டுதலை வழங்கும் குருவின் பங்கு என்ன என்பது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நமக்கு எப்போதும் ஒரு சரியான குரு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நமது தேடல் உண்மையில் சரியான திசையிலா? நமக்கு புகழ்பெற்ற குரு வேண்டுமா, அல்லது நமக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கும் குரு வேண்டுமா? சரியான குரு எவ்வாறு நமக்கு வழிகாட்டுகிறார் என்பதையும் இன்று விவாதிக்கப் போகிறோம். அதேபோல ராம நாராயண ராம சித்தாந்தம் ராமசரிதமானச உடன் எவ்வாறு ஒத்துப்போவதோ அல்லது வேறுபடுவதோ என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய தலைப்பு சிறிது குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உள்ளடக்கியது. குரு பற்றி பேசும்போது குருவை எவ்வாறு தேடுவது, அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பது பலருக்கு புரியவில்லை. சத்குருக்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இச்சிறப்பு பற்றி உங்கள் கருத்து என்ன? இது சமூகவியலில் சூடான விஷயமாகும். சமூகத்திற்கு வழிகாட்டும் சந்நியாசிகள் மற்றும் குருக்களின் பல்வேறு விளக்கங்கள் உள்ளன. சாமியார்கள் சமூகத்தில் சமநிலையை பராமரிக்கின்றனர். எந்தவிதமான பலனும் எதிர்பார்க்காமல் சமூகத்திற்கு வழிகாட்ட முயற்சிக்கின்றனர். சந்நியாசிகள் தங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு சமூகம் மற்றும் நாட்டிற்காக சேவை செய்கிறார்கள். அவர்கள் வெளிப்புற புடவையை பயன்படுத்தாமலே சமூகத்திற்கு புதிய திசையை வழங்குகின்றனர். சாமியார்கள் சமூகத்தை விழிப்புணர்ச்சி செய்து சிறிய அளவிலான பிரச்சனைகள் மற்றும் சாதி வேறுபாடுகளை நீக்குவதற்காக சமூக சேவை செய்கிறார்கள். இவை சமூகம் மற்றும் நாட்டிற்கு நன்மை செய்ய முயற்சிக்கின்றன. இப்போது குரு பற்றி பேசுவோம். குரு என்பது நமக்கு அறிவை வழங்குவது. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு குருவை தேர்வு செய்கின்றனர். குரு ஒருவரே இல்லை, அது உங்கள் மகள், மனைவி, தாய் அல்லது ஆசிரியர் கூட ஆகலாம். குரு நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு திருப்புகிறார். அதனால் குருவுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் உள்ளது. குரு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு நல்ல பாடம் கற்பிக்கின்ற ஒருவர் எங்கள் குருவாக இருக்கலாம். அதே சமயம் ராம நாராயண ராம மற்றும் ராமசரிதமானச இடையே வேறுபாடு என்ன என்பது குறித்து கேள்வி எழுகிறது. ராமன் ஒரு பாத்திரம் மற்றும் ராமசரிதமானச ராமனை ஒரு அருமையான ஆதர்சமாக காட்டியுள்ளனர். துளசிதாசர் ராமனை சமூகத்தில் ஒற்றுமைக்கு வழிகாட்டியாக உருவாக்கியுள்ளார். எங்கள் ஆசிரமம் ஒரு வழிகாட்டியை முன்வைக்கிறது. அங்கு கடவுளின் பெயரால் எந்தவிதமான காணிக்கை ஏற்கப்படாது. இது சமூகத்தில் புதிய எண்ணமும் ஒற்றுமையின் செய்தியையும் வழங்குகிறது. தேவாலயங்கள் சமூகத்தில் ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் ஒத்துழைப்பிற்கு பயன்பட வேண்டும் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். துளசிதாசர் இதை ஒரு தர்ம நூலாக கொண்டு சமூகத்திடம் வழங்கியுள்ளார். சமூகம் இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே குரு வேண்டாம், நாம் அனைவரும் ஒரே எண்ணத்தை வெளிப்படுத்த விரும்புகிறோம். சில குருமார்கள் அடைவதற்காக போட்டியிடுகின்றனர். உண்மையில் சீடன் குருவை தேடுவதில்லை, குருவே தன் சீடனை தேடுகிறார். ஆனால் இன்றைய காலத்தில் குருவும் சீடனும் தங்கள் சொந்த நலனுக்காக தேடுகிறார்கள். நாங்கள் ராம நாராயண ராம மூலம் சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக முயற்சிக்கின்றோம். மக்கள் தவறான வழியில் செல்ல வேண்டாம் என்று நாங்கள் அவர்கள் சொல்ல முயல்கிறோம். நாமே நம் குருக்கள். நாங்கள் நமக்கு தெய்வமாக தன்னை போற்றுகின்றோம். பலர் நான் யார் என்று கேட்கின்றனர். எல்லாரும் பரமாத்மாவை நேசிக்கின்றனர். நாம் பரமாத்மாவின் ஒரு பகுதியே, அதனால் நாமும் பரமாத்மாவே ஆகின்றோம். ஒரு ஸ்லோகம் சொன்னார்கள், சோம என்றால் உனக்கு உள்ளதை நானும் உள்ளேன். முன்பு மக்கள் இறைச்சி சாப்பிடுவார்கள், ஆனால் பழம் மற்றும் பூக்களை உண்ண மாட்டார்கள். ஆலயங்கள் உருவாக்கம் தொடங்கியது. முனிவர்கள் மக்கள் ஆலயத்திற்கு அழைத்தனர். ஆலயத்தை உருவாக்கும் நோக்கம் சமுதாயத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே. ஆனால் இப்போது நாம் அந்த நோக்கத்தை மறந்துவிட்டோம். ஆலயங்களில் கடவுளின் பெயரால் காணிக்கைகள் கொடுப்பது,
அதாவது கடவுளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யும் நிலைமை. இது ஒரு பாரம்பரியம், இது மாற வேண்டும். எங்கள் ஜெய்ப்பூர் ஆசிரமத்தில் இங்கே கடவுளின் பெயரால் பணம் செலுத்த வேண்டாம், ஏனெனில் அவர் தந்தை, நாம் பிச்சைக்காரர்கள். என் வார்த்தைகள் கஷ்டப்படுத்தினால் மன்னிக்கவும். நான் என் கருத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறேன். எங்கள் நோக்கம் மக்களையும் சமுதாயத்தையும் மேம்படுத்துவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும். கடவுள் நமக்கு கொடுக்கிறார் மற்றும் நாம் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தால் கடவுளை ஒரு பிச்சைக்காரராக ஆக்குகிறோம். கடவுள் நம்மில் உள்ளார். நமக்கு எல்லாம் அறிவுதான். இறுதியில் நமது உடல் ஒரு உயிருள்ள ஆலயம், அறிவுதான் கடவுள். இந்த உயிருள்ள ஆலயத்தை மதிக்க வேண்டும். ராம நாராயண ராம பஞ்சபூதங்களை பிரதிபலிக்கிறது. சந்தாந்தல் மூலம் நாங்கள் அனைவருக்கும் நன்மையை செய்ய முயற்சிக்கிறோம். எங்கள் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கல்வி, சுகாதாரம் மற்றும் சேவை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கின்றனர். ராம நாராயண ராம மந்திரத்தை பிரச்சாரம் செய்வது, ஒவ்வொரு மனிதருக்கும் மோட்சம் காட்டுவது எங்கள் இலக்கு.